டிஎஸ்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈரான் வெர்சஸ் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை பத்தின சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த யுத்தம் தற்பொழுது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக ரொம்பவும் கடினமான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாடுகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே. இன்னும் சில நாட்கள் இந்த யுத்தம் நடந்துட்டாலே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை உலக நாடுகள் சந்திக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ரொம்ப கடினமான ஒரு சூழல் நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, எப்படி ஈரானுடைய ஒட்டுமொத்த கட்டுமானங்களையும் கட்டமைப்பையும் இந்த 2 நாடுகளும் இணைஞ்சு தகர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் மத்திய கிழக்குல இருந்து நீக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஈரானும் உறுதியா இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க இராணுவ தளங்களையும் அவங்க தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் காரணமா மிக நிச்சயமா அமெரிக்காவால இனி மத்திய கிழக்குல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. இந்த போருடைய முடிவு மிக நிச்சயமாக அமெரிக்காவுடைய கிரீடம் கழட்டி வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல தெளிவா பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா தன்னுடைய செல்வாக்குல உச்சத்துல இருந்துகிட்டு இருந்த ஒரு நாடு. எந்த ஒண்ணுமே உச்சத்துல இருந்ததுன்னா அது கீழே தீரும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் முழுமை அடைஞ்சது அப்படின்னா அது தேஞ்சே போகணும். அதே மாதிரிதான் அமெரிக்காவுடைய ஆதிக்கமும் செல்வாக்கும். ட்ரம்ப் அவர்கள் அந்த ஆதிக்கத்தை உச்சமா பயன்படுத்தினார். அடாவடியான பேச்சுக்கள் பேசுறது, எனக்கு இந்த நாடு வேணும், அந்த நாடு வேணும், இந்த அதிபர் எனக்கு பிடிக்கல, நான் கைது செய்யறேன், அந்த அதிபரை மாத்துங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடாவடித்தனமான பேச்சு இருக்குதுல்ல, இதுதான் ஆணவத்துடைய உச்சம். இந்த உச்சத்துக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னு சொன்னாலே மிக நிச்சயமா அவங்க விழ போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல சரிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்தியா மாதிரியான நாடுகளை கூட அவங்க எப்படி மிரட்டி தங்களுடைய வேலைக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனால் தற்பொழுது அதே ட்ரம்ப் சொல்றாரு, இந்த ஹார்மோஸ் நீரிணையில எங்களுக்கு உதவி பண்ணுங்க நேட்டோ கிட்ட கேட்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 48 நாடுன்னு நினைக்கிறேன். அத்தனை நாடுகளும் கைவிரிச்சிருச்சு, இல்ல எங்களால வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது அமெரிக்காவுடைய செல்வாக்கு சரிஞ்சதற்கான ஒரு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பெயின், நீங்க செய்யறது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அமெரிக்காவை கடுமையாக கண்டனம் செய்யறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது போக ட்ரம்ப் அவர்கள் மிக நிச்சயமா அமெரிக்க அதிபரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக அமெரிக்கா தன்னுடைய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது போக உங்களுக்கு நாங்க ஆயுதமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க நியூசிலாந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு நாடு, எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன இடத்துல இப்ப நாங்க தரமாட்டோம், உங்களால என்ன செய்ய முடியும்னு உலக நாடுகள் கேட்கிற நிலைக்கு வந்ததுக்கு உண்மையான காரணம் ஈரானுடைய பதிலடி அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இஸ்ரேலுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, மிக நிச்சயமாக இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. அவங்களுடைய அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம், அதோடைய பேட்டரி ரொம்ப லோவாயிடுச்சு. அதை சார்ஜ் பண்றதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு டைம் இருக்கணும், அது அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. அந்த டைம் ஈரான் கொடுக்க மாட்டேங்குது. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கான ஆயுதங்கள் இப்போ கொஞ்சம் பற்றாக்குறையா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போக அந்த பங்கருக்குள்ளேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நெதன்யாஹூ எங்க இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இன்னமும் அதுக்கு பதில் கிடைக்காம தான் இருக்கு. ஏன்னா நெதன்யாஹூ சம்பந்தமா வரக்கூடிய அத்தனை வீடியோஸ்லயும் ஏதாவது ஒரு சின்ன பிழை இருக்கிறத, தவறு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலேயே அந்த நெதன்யாஹூ மேல இப்போ சந்தேகம் இருக்கு, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா. இதுல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்-அக்ஸா மசூதிக்கு கீழே அவரு பதுங்கி இருக்காரு. காரணம், அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அவர் உசுரோட இருக்காரு, இருந்தாலும் உயிருக்கு போராட்டமான ஒரு நிலையில அல்-அக்ஸாக்கு கீழே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல யாரும் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் அங்க இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஆனா இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இது இஸ்ரேலுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானா தான் நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நெதன்யாஹூ இந்த அல்-அக்ஸாவுக்கு கீழே இருக்காருங்கிற செய்தியை பரப்புறது மூலியமாக ஈரான் அல்-அக்ஸாவை தாக்கியது அப்படிங்கிற பேர்ல இவர்களே அல்-அக்ஸாவை தாக்கிவிட்டு உடனே அதை ஈரான் மேல பழி போட முடியும். ஏன்னா அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், அந்த 3வது கோவில் கட்டுவதற்காக நடக்கப்படக்கூடிய ஒரு யுத்தம் தான் இது.
அப்ப இந்த யுத்தத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் தயாராகி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அலெக்சாவுடைய அந்த காம்பவுண்ட் பக்கத்திலேயே ஒரு 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 ட்ரோன் வந்து விழுந்து வெடிச்சு செதறினதை நம்ம வந்து பார்த்தோம். மிக நிச்சயமா இந்த தாக்குதலை ஈரான் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா புனிதமான அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் வந்து விரும்பாது. ஆனால் இது ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் செய்தியை வெளியிட்டாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த கட்டமா ஒரு பெரிய நிகழ்வுக்கு வந்து இஸ்ரேல் தயாராயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சூழ்நிலையில அமெரிக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மறுபடியும் ஈரான் மேல நாங்க நடத்துவோம், அப்படி நடத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை வந்து நீங்க திறந்து விடணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு முரண்பாடா இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்துட்டு பலமுறை சொல்லிட்டாரு இந்த போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனா போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. அமெரிக்கா மிகப்பெரிய அடியை வாங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்புறம் சொல்றாரு நாங்க கடற்படையை ஒட்டுமொத்தமாவே நாங்க இல்லாமலே ஆக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனா ஹார்மோஸ் தாண்டி ஒரு கப்பலும் உள்ள போகவும் இல்லை, வரவும் மாட்டேங்குது. அவரே சொல்றாரு நேட்டோ நாடுகள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப முன்னுக்கு பின் முரணாக ட்ரம்ப் பேசுவதில் இருந்தே இந்த போரில் அமெரிக்கா தோற்று விட்டது அப்படின்னும் ஈரான் தான் உண்மையிலேயே வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏவுகணைகளை பூரா நாங்க வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு ஒரு புது வகையான ஏவுகணையை வீசியிருக்கிறாங்க. ஈரானுடைய ஏவுகணை 2200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அந்த டியாகோ தீவு, அந்த இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு, அது வந்து பிரிட்டிஷ் அமெரிக்காவுடைய கூட்டு ஒரு இராணுவ தளமாக அந்த தீவு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தீவையே ஈரான் தாக்கியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப இது மூலியமா உண்மையிலேயே ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய அந்த வகைகள் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய அந்த ஏவுகணையுடைய அதிகபட்ச ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரியாமலே இருந்திருக்கு. அவங்க பலவிதமான ஏவுகணைகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த ஏவுகணை தாக்குதல் மூலியமாக ஈரான் இந்த உலகத்துக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நேட்டோ நாடுகள் தயவு செஞ்சு இந்த போர்ல உள்ள வந்துடாதீங்க அப்படின்னு தான். காரணம் என்னன்னா, இந்த 4000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இந்த ஏவுகணை போய் தாக்குது அப்படின்னா லண்டனை தாக்க முடியும், பாரிஸை தாக்க முடியும், அதாவது யூகேவை தாக்க முடியும், பிரான்ஸை தாக்க முடியும், ஜெர்மனியை தாக்க முடியும். இது எல்லாமே நேட்டோ நாடுகள் உள்ள வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஏவுகணை வசதிகள் இருக்குதா அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம வந்து தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை வந்து நீங்க திறக்கல அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக நாங்க வந்து அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுடைய மின் நிலையங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து தாக்குவோம், பவரே இல்லாம நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அந்த ஆணவத்தோடவே தான் அவர் பேசுறாரு. அதுக்கு இவங்க பதில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பவர் சென்டரையும் நாங்க வந்து தாக்குவோம் அப்படின்னு ஈரான் பதில் கொடுத்துருக்கு. மிக நிச்சயமாக இங்கேயும் மின்சாரம் இல்லாம மத்திய கிழக்குல மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மின் நிலையங்களை மொத்தமா காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய மின் நிலையங்களையும் தாண்டி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்லயும் நாங்க கை வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்து எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது போக ஒருவேளை அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை எங்கள் மேல நடத்தினாங்க அப்படின்னா எங்களுடைய முதல் இலக்கே வந்து யுஏஇயோடைய அந்த ராசல் கைமாங்கிற ஒரு நகரம் தான். அதனால மக்கள் உடனடியாக அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியே போயிடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு இன்ச்சு கூட பின்வாங்குற மாதிரி நமக்கு வந்து தெரியல. அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த போரை தொடர்வதில் குறியாக இருக்கிறார்கள். ஆனா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், நாங்க 2 நிமிஷத்துல வந்து இந்த போரை நிறுத்திடுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 முறை சொல்லிட்டாரு. அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை வந்து இதுக்கு மேல நீங்களே பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு உலக நாடுகளுக்கு சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து விலகிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முரண்பாடுகளை வச்சு பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மறுபடியும் சொல்றோம் தோற்று விட்டது. ஈரான் இதை ஏற்கனவே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, போரை வேண்டாம் நீங்க ஆரம்பிக்கலாம், ஆனா முடிவுங்கிறது எங்க கையில தான் அப்படின்னாங்க.
அதை வந்து ட்ரம்ப் கொஞ்சம் பரிசீலிச்சு இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டாங்க. அதோடைய விளைவு இன்னைக்கு ட்ரம்ப் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதுல இஸ்ரேலுடைய டினோமாங்கிற அந்த நகரத்தை வந்து சமீப காலமா, அதாவது நேத்துல இருந்து மிக கடுமையான தாக்குதலுக்கு ஈரான் உள்ளாக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏற்கனவே இஸ்ரேலுடைய அணு ஆயுத கூடத்தின் மீது அவங்க வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்கிற செய்தி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த டினோமோ தீவு மேல மிக கடுமையான தாக்குதலை வந்து ஈரான் கொடுத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கறோம். இதனால இஸ்ரேல் மிகப்பெரிய பரபரப்பா அந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த டினோமா நகரத்திலையும் அவங்களுடைய அந்த அணு ஆயுத தயாரிப்பு உள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பரவலாவே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலையில இப்ப ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக இந்த டினோமா நகரம் மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். சரி, இதையே பேசிட்டு இருக்கிறோமே, ஏன் ஈரானுடைய இழப்பு பத்தி நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஈரானுடைய இழப்புங்கிறது ஈரானே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாங்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் கூட பேச வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் முழு ஆதரவோட இந்த போரை ஈரான் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்ரேல்லையும் சரி அமெரிக்காலையும் சரி அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த போர் வரும் காலத்துல இன்னும் கடுமையா மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கிறதுனால சில பேர் அதுக்கேற்ற ஒரு முன்னேற்பாடும் செய்யறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ கத்தார் நாடு இருக்குது இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த கத்தார் ஏர்வேஸ் அதை வந்துட்டு அதுல ஒரு 12 விமானங்கள், பெரிய விமானங்கள், தினமும் ஓய்வில்லாம பயணிகளை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிற அந்த விமானங்கள், அதுக்கு எல்லாமே வந்து இப்ப அவங்க ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டுல இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்கள்ல அந்த 12 விமானங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு விமானங்கள் இயக்கக்கூடிய ஒரு நிலையில எந்த நாடுமே இல்லை மத்திய கிழக்குலங்கிறதுனால. அப்போ இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த. கத்தார் மேல நடத்தின அந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அந்த அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மேல அது மறுபடியும் கட்டமைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் ஆகல அப்படின்னாலும் கூட எப்படி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20% பயன்பாடு உலக நாடுகளுக்கு அதுல இருந்துதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அது. அதுல தொழிலாளர்களுடைய இழப்பும் வேலை வாய்ப்பும் அது காலி ஆகுது. இது போக உலக நாடுகளுக்கு தேவையான எரிபொருளையும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அமெரிக்கா வந்துட்டு இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து தற்காலிகமா அவங்களுடைய எண்ணெயை வந்து விற்பனை செய்கிறதுக்கு நாங்க வந்து அனுமதிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை தான் வைங்களேன். இருந்தாலும் அமெரிக்கா சொல்லி நாங்க விற்கணுமா அப்படிங்கிற அந்த கௌரவம் ஈரானுக்கு இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுத்தமா எங்க கிட்ட எண்ணெய் இருப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். இருக்குது அப்படின்னா தானே நீங்க பேச்சுவார்த்தைக்கே வருவீங்க. எங்ககிட்ட எண்ணெய் இருப்பு இல்லை, நீங்க வெளியே வாங்கிக்கோங்க. எங்க வாங்குறது? மத்திய கிழக்கு. மத்திய கிழக்கு பூரா நாங்க தகர்த்துக்கிட்டு இருக்கிறோம் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை. இது நல்லா இருக்குது இல்ல? ஆகையினால மத்தளத்துக்காவது 2 பக்கம் தான் அடி. இன்னைக்கு ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அடி விழுந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஈராக், அங்க நிலைமை என்ன அப்படின்னா, அங்க ஆயுத குழுக்களுடைய அந்த கை வந்து ஓங்கி இருக்கிறதுனால அந்த ஈராக்குடைய அரசாங்கமும் மௌனம் காக்குது. ஏன்னா ஈரானுக்கு ஆதரவா அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டுதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஈராக் அரசாங்கம் புரிந்து கொண்டதுனால இவங்க அமைதி காக்குறாங்க. ஈராக் போராளிகளுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஈராக் போராளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஈராக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தையும் நேட்டோ இராணுவ தளத்தையும் மிக கடுமையான முறையில தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதுனால இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நேட்டோ தளங்கள்ல இருந்து நேட்டோ நாடுகள் நிரந்தரமாகவே நாங்க வெளியே போகிறோம் அப்படின்னு அறிவிச்சு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெயின் நாட்டு வீரர்கள் அங்கிருந்து கிளம்பின வீடியோக்கள் எல்லாமே வர்றத நம்ம வந்து பாக்குறோம். ஆக இந்த போர் மிக நிச்சயமாக அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டுகிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த F-16 அப்படிங்கிற அந்த ஒரு விமானம், அந்த விமானத்தை பத்தி அமெரிக்கா எப்படி வர்ணனை பண்ணுவாங்க அப்படின்னா, அது போறதே உங்களுக்கு தெரியாது, அது உங்க கண்ணிலேயே படாது, அதோடைய வேகம், அது ரேடார்ல மறையக்கூடிய விதம் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு பேசின அந்த விமானத்தை, கிட்டத்தட்ட 3 விமானத்தை அடுத்தடுத்து ஈரான் சுட்டி வீழ்த்தின அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக உலக நாடுகளே இன்னைக்கு அதை வியந்து பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால F-16 விமானத்துடைய அந்த மார்க்கெட் இருக்குதுல்ல, அது மிகப்பெரிய அடியை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. கடைசியா சவுதி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மிக நிச்சயமா தற்பொழுது ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும்
கடைசி எச்சரிக்கை அப்படின்னு வந்து அவங்க சொல்லல. ஆனா ஈரான் மேல மிகப்பெரிய கோபத்துல வந்து சவுதி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப சவுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக நிச்சயமா வேற ஏதாவது அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு சவுதியோட ஸ்டேட்மெண்ட் வந்து சமீப காலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்திலிருந்து அதிகாரிகளை அவங்க வந்து திரும்ப போக சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைங்கிறது ரொம்ப தீவிரமான காலகட்டத்தில் தான் எந்த நாடுமே எடுக்கும். அப்ப தூதரகத்தில் இருக்கக்கூடியவங்களை வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை மிக நிச்சயமா இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில ஈரானும் எந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க பாருங்க. ஹவுதிகள் இத்தனை நாளா அமைதியா இருந்தாங்க அப்படிங்கறது நம்ம வந்து பார்த்தோம். ஆனா ஹவுதிகளை வச்சு இப்போ ஈரான் வந்து சவுதிக்கு மறைமுகமா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஹவுதிகள் ஏமன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க போர்க்காலத்துல இணைஞ்சிட்டோம் ஈரானுக்கு ஆதரவா, இனி நாங்க போர்க்காலத்துல இருக்கோம், நாங்க வந்து எந்த விதமான அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்களையும் நாங்க வந்து செங்கடல்ல விடமாட்டோம், பாபல் மண்டபத்துல விடமாட்டோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இது உண்மையிலேயே சவுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. என்ன அப்படின்னா, நீங்க ஈரானை தாக்குனீங்க அப்படின்னா உங்களை நாங்க தாக்குவோம் அப்படின்னு. ஏன்னா ஹவுதிகள் சவுதிக்கு பக்கத்துல இருக்காங்க. சோ ஹவுதிகளை இத்தனை நாள் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன அதே ஈரான் தற்பொழுது அவங்களை களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இதை தவிர்த்துக்கிறதுக்காக இந்த சவுதி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தாயிஃப் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அவங்களுடைய சொந்த விமான படைத்தளத்தை அமெரிக்காவுக்கு வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. ஆக சூழல் எவ்வளவு சிக்கலா போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு இராணுவ பொருளாதார அரசியல் நெருக்கடிகள் உருவாக போகிறது. ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான இராணுவ ரீதியான பூகம்பம் இங்க வெடிக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். பாப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்டே இருக்குன்னு, இன்னும் அதிகமான தகவல்கள் வரும் பட்சத்துல நம்ம இது சம்பந்தமா மேலும் பேசுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.